சாய்ந்து இருள் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியா இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். திருப்பாடல் 81. தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையில் நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களை மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். சகோதரனே, சகோதரியே, கடன் பிரச்சனையினால் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் தான் உனக்கு நிம்மதி. ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் தான் உனக்கு ஆறுதல், தேறுதல். ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாயே. கடன் சுமை உன்னை மேலும் மேலும் அழுத்த மறைமுகமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. வெளியிலே உன்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் கேலி கிண்டல் செய்கிற அளவிற்கு உன் வாழ்க்கை அவமானமாய் போயிருக்கிறதே. கடன் சுமையினால் நீ ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகிற போது இதோ உன் குடும்பம் சீர்குலைந்து போகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டதே. பார்ப்போர் எல்லோரும் உன்னை ஏளனம் செய்கிறார்களே. உனக்கு யார் தஞ்சம்? உனக்கு யார் ஆறுதல்? உனக்கு யார் தேறுதல்? இந்த சுமைகளிலிருந்து என்னை விடுவிக்குபவர் யார் என்கிற எண்ணம் உனக்குள் தோன்றுகிற போது நீ வெட்கமடையாதே, நீ கவலைப்படாதே. ஆண்டவரிடத்தில் நீ தஞ்சம் அடைந்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் உன்னை தலைகுனிய விட மாட்டார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரே தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, நீ அவர் முன்பாக வந்து முழந்தால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரிடத்திலே நீ உருக்கத்தோடு உன் பிரச்சனையை சொல்லி, உன் கடன் சுமைகளை சொல்லி, உன் வேதனையை சொல்லி நீ ஜெபிக்கிற போது ஆண்டவர் உன் தோளின் மீது தன் கரங்களை வைத்து உன்னை தட்டி எழுப்பி, மகனே, மகளே, நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நீ துணிவோடு செல், உனக்கு வெற்றியின் பாதை உண்டு, உன் கடன் பிரச்சனையிலிருந்து, சுமையிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறார். அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு துணிவோடு அடியெடுத்து வைப்போம், நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்தருள்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.